சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு மயில் கூட போட்டோ எடுக்க போயிருந்தமா. அப்பதான் கீர்த்தி இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற வேலையை பார்த்து எல்லார்கிட்டயும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த கீர்த்திக்கு எவ்வளவு எகத்தால இருந்தா இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்பா. உன் மேல விஷத்தை கக்குற அளவுக்கு அந்த கீர்த்திக்கு என்ன ஆத்திரம்? அம்மா உன் பொண்ணு சேர்ந்து இவ்ளோ பெரிய நாடகத்தை நடத்திருக்காங்க. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? அம்மா, நான் தப்பு செய்யலன்னு சொல்லும் போது நீங்க கூட என்ன நம்பலல. ஆனா இப்போ ஆதாரபூர்வமா கீர்த்தி தான் தப்பு செஞ்சான்னு நிரூபணம் ஆயிருக்கு. பாத்தீங்களா? ஐயோ, என் புள்ளைய என்னையே சந்தேகப்பட வச்சுட்டாளே. இவளுங்கெல்லாம் நல்லா இருப்பாளுங்களா? அவளையும் அவ அம்மாவையும் இப்பவே என்ன பண்றேன்னு பாரு. நான் சும்மா விட மாட்டேன் செல்வி. அவங்கள தப்பு செய்யாத உன்ன குற்றவாளி மாதிரி பேசுறாங்கன்னா அந்த கீர்த்தியையும் இந்த வீட்டுல உள்ளவங்களையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் பாரு. என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல? என்ன பிரச்சனை வந்தாலும் அது காரணம் என் பொண்ணாதான் இருப்பான்னு அந்த திரு சொல்றான். இந்த வீட்டுல உள்ளவங்களும் ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்காம இருக்காங்க. இன்னைக்கு நான் கேக்குற கேள்வியில இனி யாரும் என் செல்வியை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அம்மா நில்லுங்க. ஏய், ஏன் இப்ப நிக்க சொல்ற நீ? அம்மா, இப்ப நீங்க எங்க போறீங்க? இன்னையோட அந்த கீர்த்தியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்ட போறேன். எவ்வளவு பெரிய சகுனி வேலை பாத்திருக்கா. இங்க பாரு, என்ன நீ தடுக்க. அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. இனிமே கேட்க என்னடி இருக்கு? கொஞ்சம் குனிஞ்சா அவ ஏறி மிதிப்பாளா? நீ அப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பியான்னு யோசிக்காம இந்த வீட்டுல உள்ளவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாங்கல்ல. அவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ என்ன தடுக்காத. அம்மா, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க ப்ளீஸ்மா. என்னடி சொல்ற? நீ சொல்றது சுத்த மூளை கெட்டுத்தனமா இருக்கு. இப்ப பெருசு படுத்தாம இங்க யாருக்கும் தெரியாம மறைக்க சொல்றியா? ஆமாமா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இங்க பாரு, நான் உன் பேச்ச கேட்க போறதில்ல. இந்த வீடியோ போட்டு காட்டதான் போறேன். அந்த கீர்த்தி முகத்தரையே நான் கிழிக்க போறேன். அம்மா, நீ இப்ப போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே அந்த கீர்த்திய இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. விரட்டட்டும், விரட்டி தொலையட்டும். அவ வீட்டுல இல்லாம இருக்கிறதே மேலு. அம்மா, அப்படி அந்த கீர்த்தி இந்த வீட்டை விட்டு போனா திருமமோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய், நான் ஏண்டி யோசிக்கணும்? அவர் ஏன் பொண்ணை பத்தி யோசிச்சு பார்த்தாரா? எத்தனை முறை உன்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை வெட்டி வெளியே அனுப்பணும்னு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்காரு. அவருக்காக நான் ஏண்டி யோசிக்கணும்? அம்மா, நீங்க வேணா உங்க பொண்ணுக்காக அப்படி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா இந்த வீட்டு மருமகளா என்னால அப்படி யோசிக்க முடியாது. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க வந்தனா இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான காரணமா மாறிடக்கூடாது. அந்த பழிபாவத்துக்கு நாம ஆளாக வேண்டாமா? இப்ப கீர்த்தி செஞ்ச காரியத்தை விட எனக்கு திருமமாவோட வாழ்க்கை தான் பெருசா தெரியுது. அதுக்காக அவளை சும்மா அப்படியே விட்டுற முடியுமா? அவளை சும்மா விட போறேன்னு யாருமா சொன்னது? அவகிட்ட இந்த வீடியோ வச்சு நான் பேசுறேன். அவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. இங்க பாரு, நீ இந்த குடும்பம் பிரிய கூடாதுன்னு நினைக்கிற. ஆனா அவ இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தை விட்டு உன்னையும் பிரிச்சே ஆகணும்னு அலையிறா. அப்படிப்பட்டவள என்னடி பண்றது? தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசியா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த கீர்த்திக்கு இத நான் ஒரு கடைசி சான்ஸா கொடுக்கறேன். அவளுக்கு நான் கத்து கொடுக்க போற இந்த பாடத்துல அவ திருந்துவான்னு நான் நம்புறேன். இல்லனா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடலாம். இந்த ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க பாரு செல்வி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த வீட்ல எப்படி அனுசரிச்சு போகணும்னு உன்கிட்ட நான் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி வீட்ல நீ அமைதியா இருக்கிறது சரியில்லை. இந்த குடும்பம் உடைய கூடாது நீ பாக்குற. அதுக்காக இங்க நடக்கிற எல்லா பழிபாவத்தையும் நீ ஏத்துக்கிட்டு எதுக்காக குற்றவாளியா நிக்கிற? அம்மா, என் மேல வந்த பழிபாவத்தை எல்லாத்தையும் நான் தொடக்கிறேமா. இப்ப நடந்த விஷயத்துக்கு காரணம் நான் இல்லன்னு கூடி சீக்கிரமே கீர்த்தி மூலமாவே எல்லாருக்கும் தெரிய வரும். அதை நான் தெரிய வைக்கிறேன். அந்த கீர்த்திக்கு நீ அன்பா சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியல. உன்னை பெத்தவங்கிற முறையில நான் சொல்றேன். எல்லாத்துக்குமே நீ அடங்கி போகணும்னு அவசியம் கிடையாது. இனி உன்னை அடிக்க நினைக்கிறவங்கள நீ திருப்பி அடிக்கணும். உன்னை எதிர்க்க நினைக்கிறவங்கள நீ திரும்ப எதிர்க்கணும். நீ கண்ணை கசக்கிக்கிட்டு பணிஞ்சு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்க. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா. இங்க பாரு, நியாயத்துக்கு நியாயம், தர்மத்துக்கு தர்மம். கெட்டவங்களுக்குலாம் நீ பயப்படாத. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு உண்மை மட்டும் முழுசா தெரியுது. அந்த கீர்த்தியோட நோக்கம் உன்னை பழி வாங்குறது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிறது தான். அதனால உன் அம்மாவா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். இந்த குடும்பம் கலைஞ்சிராம பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு. சரிமா. செல்விமா,
ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். அதே மாதிரி அடிக்கிற மாட்ட அடிச்சுதான் சரி செய்யணும். இந்த குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறவங்கள களை எடுத்து இந்த குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு செல்வி. ஆமாமா, நான் எப்போ வேலு கட்டின தாலியை சுமந்துக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள கால் எடுத்து வச்சனோ அப்பவே என் தலையில அந்த கடமை வந்து விழுந்துருச்சுன்னு எனக்கு தெரியுமா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதனை என் மனசுல சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையா தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆனா அதையும் மீறி இந்த கீர்த்தி என் கண்ணுல விரல விட்டு ஆட்ட நினைச்சாலும் இன்னைக்கு அவ தோத்த மாதிரி தோக்கதான் போறா. நான் இந்த வீட்டோட பாதுகாப்பு கவசங்கிறத அவளுக்கு புரிய வச்சே ஆகணுமா. என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. செல்விமா, உன்னை பெத்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அந்த கீர்த்தியை மட்டும் சும்மா விட்டுறாத.